ஹாய் ஹலோ. குழி புக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டுருக்குங்க இந்தியாவில். இது நேற்று கேரளாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஆந்திரா, கர்நாடகா, அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு போயிட்டு இன்றைக்கி நைட் 9 மணிலேருந்து நார்த் இந்தியாவிலையும் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஃபுல் கம்ப்ளீட்லி ஓப்பன் ட்ரெண்ட் இல்லை. ஜஸ்ட் இங்கே ஒரு சிட்டியில் ஒரு தியேட்டர், அங்கே ஒரு சிட்டியில் ஒரு தியேட்டர், அது மாதிரி போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஃபியூ ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி லைக் டெஸ்டிங் த வாட்டர், சர்வர் தாங்காதா, என்ன ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் என்ன நம்ம பார்த்துக்கணுன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர ஏர்லி ட்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த டிக்கெட் புக்கிங் என்ன காட்டுதுன்னா, வேறு லெவல் புக்கிங்கில் போயிட்டுருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டும் சரி, எதிர்பார்த்த மைல் ஸ்டோனும் சரி, நிச்சயமாக போயிடும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அந்த அளவுக்கு புக்கிங் தெரிக்க விட்டுட்ருக்காங்க. அசுரத்தனமாக போயிட்டுருக்கு. இங்கிலீஷில் சொல்லணுன்னா இட்ஸ் டோட்டல் மேசக்கர், ரேம்பேஜ், பிரேக்கிங் த பாக்ஸ் ஆஃபீஸ், என்ன வேணால் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஒரு வாரம் முன்னாடியே ஆரம்பித்ததுனால யூஎஸ் மார்க்கெட்டில் தான் லீடிங்கில் இருக்காங்க. $1.6 மில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு புக்கிங்ஸு. கனடா, யூகே, யூரோப் எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதே ட்ரெண்டில் அதே மொமெண்டமை கேரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லேயும் ஓப்பன் பண்ணியாச்சு. பட் இட் இஸ் ஸ்மாலர் மார்க்கெட் கம்பேர்ட் டு மற்றது. பட் இருந்தாலும் அந்த மார்க்கெட்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வேறு லெவல். சேம் வே மலேசியா, சிங்கப்பூர்லேயும் சூப்பராக போயிட்டுருக்கு. கல்ஃப் கேட்கவே வேணாம். இந்தியாவில் கேரளா வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த வசூல் வந்துடும். இல்லை என்னென்னா, ஆரம்பத்தில் நிச்சயமாக இது இப்படி தான் நடக்கும்னு தெரியும். பட் நடுவில் திடீர்னு ஒரு சின்ன கன்சர்ன், இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால, என்னடா இது ஏ சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, நம்ம பிளான் போகுமா, நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீச் பண்ணுமா அப்படின்னு. பட் இந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸும் இந்த ப்ரீ புக்கிங்ஸும் பார்க்கும்போது ஏ சர்டிஃபிகேட்டாவது என்னவாது, தலைவர்னா தலைவர் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஃபேன்ஸும் சரி, எல்லா தலைவர் ரசிகர்களும் சரி, சினிமா லவ்வர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் உங்கள் சிட்டியில் உங்கள் தியேட்டர் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே 11th தான் கம்ப்ளீட்லி எல்லா தியேட்டரும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ கீப் வாட்சிங், கீப் வெயிட்டிங் அண்ட் புக் யர் டிக்கெட்ஸ். லெட்ஸ் ஆல் என்ஜாய் தி மூவி.